நடிப்பு எப்படி வரும்? அப்போ நடிப்புக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்குது, வேங்கடபாரி அப்படிங்கிறது. அது என்ன? அது ஒன்றும் இல்லை, திருப்பதி போனப்போ பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்களே, என்ன காரணம்? கொண்டாட்டி வந்தாலும் அம்மாவை மறக்க மாட்டோம்ல. படம் ரிலீஸே ஆகலாம், நமக்கு அந்த படம் அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காது ஃபீல் பண்ணது உண்டா? அப்படி நிறைய படங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். மகாராஜா குறிப்பாக. வேறு மொழி படங்களில் ஒர்க் பண்ணும்போது அந்த மொழியை கற்றுக்கிறது நல்லது. அது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பெரிய பேனர், தலைவர் இருக்காரு, போய் பார்த்துருவோம். அந்த சீன் என்னன்றது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறான்ற மாதிரி தான். மொக்க படம்னு கூட சொல்ல மாட்டேன், சுமாராக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்க ட்ரை பண்ணுவோம். அதுதான் நல்ல டெக்னீஷியனுக்கு அழகு. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியுன்ற நிலைமை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கிடையாது. ஆனால் கேப்டன் பிரபாகரன் நல்லா ரீரிலீஸ் பண்ணாங்க, நல்ல படம் தானே அது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். சினிமா துறையில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, பல யூனியன், அதிலே பல யூனியன் இருக்குது. அதுலேயும் ஒரு முக்கியமாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லணும்னா அது வந்து டப்பிங். அதாவது ரஜினியில் ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் மாதிரி பல நடிகர்களுக்கு டப்பிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண நம்ம வேங்கடபாரி தான் நம்ம கூட இருக்காரு. அவரிடம் நிறைய கேட்க வேண்டிய இருக்குது. வாங்க போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சினிமாவில் வந்து இப்போ எல்லா கேரக்டரும் வந்துடும், ஹீரோ ஹீரோயின் சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாம் வரும்ல. அப்போ வந்து தனித்தனி போர்ஷனாக வந்து பேசிட்டு போயிடுவாங்களே, அதை எப்படி சிங்க் பண்ணுவீங்க? அதாவது மொதல் சீனில் பேசினா ஒரு ஆர்டிஸ்ட் வந்துருப்பாங்க, அது முடிஞ்சிட பார்த்தீங்கன்னா ஒரு 40வது சீனில் ஒரு ஆர்டிஸ்ட் பேச அது வருவாங்க. அப்படிங்கும்போது இதில் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? அது டைம் கோட்னு ஒரு விஷயம் இருக்கும். எப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஒரு 6 ரீலோ இல்லை 8 ரீலோ இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம்னா டப்பிங் வெர்ஷனாக வரும்போது அதோட லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இருக்கும். அதில் தேவையில்லாத சில சீன்ஸை தூக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக டைம் கோடுன்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது எத்தனாவது ரீல், எத்தனாவது ஹவரில், எத்தனாவது செகண்ட்ஸில், எத்தனாவது மினிட்ல, அந்த மாதிரி எத்தனாவது ஃப்ரேம் அப்படின்றது வரைக்கும் அந்த நம்பர் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு அந்த நம்பரோடு தான் வரும். ஸோ அதை பார்த்து ஒரு க்யூ எழுதுவாங்க. க்யூன்றது என்னென்னா, இப்போ படத்தை ஆரம்பத்துலேருந்து ப்ளே பண்ணி பார்த்து மொதல் சீன், 2வது சீன், 3வது சீன், இப்போ மொதல் சீனில் யாரெல்லாம் இருக்காங்க, ஆர்டர் புறம் வந்தால் ஓகே. இந்த ஆர்டர் சில நேரம் கிளைமேக்ஸ் வரும், சில நேரம் ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். எங்களுக்கு எல்லாமே வரிசைப்படி தானே இருக்கும். ஓ, ஸோ இப்போ ஹீரோவே வருவார், நான் ஃபஸ்ட்டு அந்த சீன் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எமோஷனலாக இருக்கும், அதை முடிச்சிடறேன், நான் முடிச்சிடுறேன், ஓ எது கஷ்டமோ அதை முதல்ல முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த சீன் எங்கே இருக்குன்னு ஈஸியாக தெரிய போகுது. இப்போ நீங்கள் படமாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது மகாராஜா படத்திலே எடுத்துப்போம். அவர் காலில் விழுந்து அழுவார்ல, அந்த பொண்ணு வந்து நீலாம் என்னை எதுவும் பண்ணிட்டு தான் நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற கண்டெக்ஸ்டில் அவர் பேசுவாள். அந்த சீன் எங்கே இருக்குன்னா படம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம படம் ஃபஸ்ட்டே பார்த்துருவோம், அதனால் எங்கே வருதுன்றது தோராயமாக தெரியும், அதை வச்சு தேடி எடுத்துருவோம். பெரும்பாலும் என்னென்னா இந்த டைம் கோடு வச்சு எல்லாருக்குமே க்யூ எழுதி வச்சுருப்பாங்க. அந்த நம்பர் சொன்னாங்கன்னா அந்த நம்பரை அடித்தோன்னா வந்துடும். அந்த லீடு எப்படி கொடுப்பீங்க? அது முந்தின சீன் வேறு சீனாக இருக்கும், இப்போ இந்த சீன் வேறு சீனாக இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி லீடு எப்படி கொடுப்பீங்க? இந்த சீன் இப்போ மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் அது நான் லீனியர் எடிட்டிங். ஸோ எப்படி இருக்கும்னா, பாஸ்டில் நடந்த விஷயம் அது ஒரு பக்கம் தனித்தனியாக நடந்துகிட்ருக்கும். அது முடிஞ்சு ப்ரெசண்ட் வரும், அப்புறம் பாஸ்ட் வரும், அப்புறம் ப்ரெசண்ட் வரும். அடுத்தடுத்த சீன்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி டைம்லைன் ஆர்டர் படி எப்படி இருக்குமோ அந்த சீனை ப்ளே பண்ணி காமிச்சிருவோம். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லேயே என்ன நடந்துச்சோ, அவங்க 4 பேர் அந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அந்த சீனை ப்ளே பண்ணி காமிச்சிருவோம். பார்த்துட்டு இதுதான் சார், இதை அப்படியே பார்த்து மேட்ச் பண்ணிங்க சார். இந்த மகாராஜா படம் கிளைமேக்ஸை நீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. படம் பார்த்துட்டு படம் ரிலீஸே ஆகலாம், நமக்கு அந்த படம் அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காத ஃபீல் பண்ணது உண்டா? அப்படி நிறைய படங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். மகாராஜா குறிப்பாக சொல்லிடுவீங்களே, இந்த படம் ஹிட்டாக போகிற படம் நல்லா இடாமல் சொல்லியிருப்பீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி? இல்லை, படங்களை பற்றி நாங்கள் வெளியில் யார்ட்டையுமே பேச மாட்டோம். படம் எப்படி இருக்குன்னா, ஒரு படம் மோசமாகவே இருந்தால் கூட நல்லா இருக்கு ஓகே அப்படின்றோம். ஏன்னா எல்லாமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதை சரி பண்ணுறது தான் எங்கள் வேலை. இப்போதைக்கு அது நல்லா இல்லை, இப்போதைக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் நான் போய் வெளியில் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அது பிடிக்கலாம்,
ஏன்னா நீ நல்லா இல்லை என்ன, இந்த படம் நல்லா தானே இருக்குது, நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற அந்த கருத்து ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அவருடைய தாட் இருக்குல்ல. அதனால் என்னோட கருத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட திணிக்கக்கூடாது. படம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ணால் கூட நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதோடு நிறுத்திக்குவேன். படம் வேறு லெவலு அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னா நாளைக்கு அவனே பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு ஓவர் பில்டப் பண்ண அவ்வளோலாம் இல்லையேன்னு. அது அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் நல்லா இருக்கும் படம். படம் நல்லாவே இருக்கு, ஆனால் ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணாங்க, அதனால தான் ஓடலைன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை கிரியேட் பண்ணக்கூடாது. அது ஒரு டெக்னீஷியனாகவும் நான் கிரியேட் பண்ண மாட்டேன். வீட்லேயும் நான் பண்ணுற படங்களோடைய கதைகளை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். என்ன படம் ஒர்க் பண்ணுறதா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் அதெல்லாம் இருக்கும். இந்த படம் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் கேட்பாங்களா? எல்லாமே இருக்கும். என்னங்க இந்த படம் நான் எப்படி இருக்கு பார்க்கலாமா அப்படின்னா? இல்லை, நம்ம ஏன்னா நான் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே நான் என்ன வேலை செய்கிறேன், எப்படி ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவையே தவிர அந்த படம் எப்படி வரும், எப்படி நல்லாயிருக்கும், நான் பார்க்குமா, அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தொழில் பற்றி அவங்களுக்கு தெரியும். ஒரு படம் ஒர்க் பண்ணீங்க, நல்லா உங்களுக்கு பிடிச்சி போச்சு, படம் செம்ம கிட்டு அப்படின்னா வெளியில் படம் ஏதோ ஒரு காரணத்தினால போகல, அப்படி ஏதாவது ஒரு படம் நீங்கள்? நிறைய படங்கள் இருக்குது, நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் ஒர்க் பண்ணுவோம். இது நல்ல கதை, கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகி உண்மையிலே அந்த படத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த படம் ஹிட் ஆகும். அதுலேயும் நிறைய. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு சின்ன படமாக இருக்கும், அந்த சின்ன படம் இதை நான் அதிர்ஷ்டன்றது வந்து ஏதோ சினிமா பொறுத்தவரை அதுவும் முக்கியம். ஆமாம், மக்களுக்கு பிடிக்கும். எவ்வளோ படங்கள் நம்ம வந்து டிவியில் போடும்போது பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கும்போம், ஆனால் படம் ஓடலையே, ஏன் ஓடல? நானும் அந்த படம் என்னைக்கு வந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த படத்தை நம்ம வந்து தேட்டரில் பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த படம் நல்ல படம்ப்பா அப்படின்ட்டு எத்தனை தடவை அந்த படத்தை டிவியில் போட்டாலும் நம்ம அம்மாக்கள் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நிறைய பேர் அது மாத்தாதரா வைடா நல்லா இருக்கும்டா அந்த படம் அப்படின்னு சொல்லிலாம் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஊர்வசி படமே சொன்னதுக்கு வந்து எப்படி, ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு ப்ரொமோஷனும் இல்லை. இல்லை, ப்ரொமோஷன் பண்ணாங்க, இருந்தாலும் ஸ்டார் கேஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறோம், ஓடிடி சேனல்ஸ் வந்து ஒரு சில ஆர்டிஸ்டோட படங்களை தான் அவங்களே வாங்கிடுறாங்க, மற்றதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்றது ஆடியன்ஸுக்கும் அது பொருந்தும். இப்போ நம்ம யாருக்காக அந்த படத்தை பார்ப்போன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பெரிய பேனர் தலைவர் இருக்காரு, போய் பார்த்துருவோம் எல்லாருக்குமே இருக்கும். விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா யாரும் நீங்கள் வந்து படம் பாருங்கன்னு ப்ரொமோட் ரொம்ப பண்ண தேவையில்லை. அஜித் சார்லாம் இன்ஃபேக்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு வர்றதே இல்லை, ஆனாலும் அவர் படத்துக்கு கூட்டம் வருது இல்லை. அதுக்கு அங்கே அஜித் சார்ன்ற ஒருத்தர் இருக்கார். ஆனால் சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதுதான் இப்போது சிவகார்த்திகேயன் சார் கூட சமீபத்தில் ஒரு இதில் சொன்னார், நல்ல படங்கள் எங்கள் மேலே உள்ள வெளிச்சம் கொஞ்சம் அது மேலே படும் அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கையில் பட்டு அது பிரகாசித்தாதான் அதை வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. இல்லைன்னா அது நல்ல படம்னாலும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, அதோட பிஸ்னஸ் ரொம்ப சின்னதாக சுருங்கிடுது. அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ உரியடின்னு ஒரு படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அது சின்ன படம் தான். ஆமாம், இன்றைக்கி அந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பெரிய பேனருக்கு சின்ன பேனருக்கு என்ன வித்தியாசம்? ஆர்டிஸ்ட் வேல்யூவா இல்லை பட்ஜெட் வேல்யூவா? அப்படி இல்லை, இங்கே பெரிய படம் சின்ன படம்ன்றது இல்லை, நல்ல படம் மொக்க படம், அவ்வளோதான், ரெண்டே தான். ஆமாம், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பேனரில் பண்ணால் அது மொக்க படம்னா மொக்க படம் தான். 300 கோடி செலவு பண்ணாலும் ஓடாத படங்கள் நமக்கு தெரியும். கண்டிப்பாக. வெறும் 3/4 கோடியில் பண்ண படங்கள் இருக்கும், 75 லட்சத்தில் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படமாக சுமாரான படமாக. நான் மொக்க படம்னு கூட சொல்ல மாட்டேன், சுமாராக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்க ட்ரை பண்ணுவோம். அதுதான் நல்ல டெக்னீஷியனுக்கு அழகு. இப்போ நீங்கள் டப்பிங் இன்ஜினியரோட முடிச்சுக்க போகிறீங்களா? அடுத்த லெவலு என்ன, இயக்குனரா இல்லை? இருக்குது, அந்த கனவு இருக்குது, அதுக்கான முயற்சியிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முதல்ல நாம் கற்றுக்கணும். சினிமாவில் என்னென்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து வீடு கட்ட முடியாது இல்லையா. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு கொத்தனாராவது கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல, இன்ஜினியரிங் படிக்காமையும் வீடு கட்ட முடியும், கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னே வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவன் வந்து ஒரு 15 வருஷமாக கொத்தனாராக இருக்கான்ப்பா,
அவன் சூப்பர்வைஸாக மாறினான், அவன் இன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான், நல்லா தான் கட்டுறான் அப்படின்னு நிறைய கிராமங்கள்லையும் பார்த்துருக்கோம், நகரங்கள்லையும் அது மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த படிப்போ ஏதாவது ஒன்று வேணும். இப்போது திடீர்னு கிளம்பி வந்துட்டு நான்லேருந்து நான் நடிகன் ஆகணும் அப்படின்னா நடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா டைரக்டர் ஆகணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. நான் ஊர்லேருந்து வந்தேன், நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன், நான் ஜிம்முக்கு போனேன், நான் டான்ஸ் கிளாஸ் போனேன். டான்ஸ் கிளாஸ் போனால் என்ன வரும்? டான்ஸ் வரும். ஜிம்முக்கு போனால் என்ன வரும்? உடம்பு ஏறும், ஏதோ சம்திங். நடிப்பு எப்படி வரும்? அப்போ நடிப்புக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் நிறைய பேரை பார்த்தேன், நானே நடித்து பார்த்தேன், எனக்கு அவங்க பண்ண எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு வரல, அதை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நடிப்பு பயிற்சி மையத்துக்கு போனேன், அங்கே எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் போய் ஒருத்தர்கிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு உதவி இயக்குனராக இருந்தேன். நான் நிறைய படங்கள் பண்ணேன், அந்த படங்கள் மூலமாக நான் கற்றுக்குறேன் சில விஷயங்களை, எனக்கு தெரியாத புரியாத விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். சார் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியுன்ற நிலைமை இன்னைக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியணும். தெரியாமல் நீங்கள் டைரக்ட் பண்ணுறது வந்து உங்கள் ப்ரொடியூசரோட காசை எரிக்கிறதுக்கு சமம், சும்மா நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு சமம். அதை நான் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிறையா படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனால் பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்களே, என்ன காரணம்? அதற்கான வரவேற்பு இன்ன வரைக்கும் இருக்கு. நம்ம காலங்காலமாக டிவியில் பார்த்துட்டே வந்திருப்போம் அந்த படம். ஆனால் அந்த படத்துக்கு இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் 253 கோடி போட்டு பண்ணுற இப்போ உள்ள படத்துக்கு அந்த வரவேற்பு இல்லாமல் போது என்ன காரணம்? பொண்டாட்டி வந்தாலும் அம்மாவை மறக்க மாட்டோம்ல. ஓஹோ. நமக்கு குழந்தை பிறந்தாலும் அம்மாவை விட்டுற மாட்டோம்ல, நம்ம பாட்டிங்களை விட்டுற மாட்டோம்ல. அது மாதிரி தான் ஜெம் இஸ் ஆல்வேஸ் எ ஜெம். ஸோ ஒரு நல்ல படம்னா இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் நல்லா ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல படம் தானே அது. நீங்கள் அன்னைக்கே ஓடாத ஒரு படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிங்கனாலும் ஓடாது. ஸோ நல்லா ஓடின ஒரு படம் என்னைக்கா இருந்தாலும், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தை நம்ம டிவியில் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த படத்தை தேட்டரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோன்ற படங்கள் உட்காந்து தேட்டரில் பார்க்க தான் போகிறாங்க. எவ்வளோ நல்ல படங்கள் திருப்பி ரீரிலீஸ் ஆகுது, உட்காந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அது நல்ல படம்ன்றதுக்கான மேலும் ஒரு சான்று. கண்டிப்பாக. இது வரைக்கும் எத்தனை படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எத்தனை லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? கரெக்டாக தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 600-700 படங்கள் மேலே இருக்கும். அப்பா, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்றதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு படம்னு வச்சா கூட எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். என்னென்ன லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க? மெயினாக தமிழ், அது இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்கள படம், சமீபத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு படம் கூட ஒர்க் பண்ணேன். இப்போ தமிழ் படம்னா உங்களுக்கு புரியும், அந்த லாங்குவேஜ் அதோடைய எக்ஸ்போஸ் எல்லாம் நல்லா எப்படி என்ன எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். மற்ற லாங்குவேஜ் எப்படி உங்களுக்கு புரியுது? மற்ற லாங்குவேஜில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் முதல்ல. சுத்தமாக புரியாத ஒரு லாங்குவேஜை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் தமிழ் படங்கள்லேயே நிறைய அதர் லாங்குவேஜ் வருது இல்லையா. ஒரு ரஷ்யன் எடுத்திருக்கோம், ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஃப்ரெஞ்சு எடுத்திருக்கோம். ஆனால் எமோஷன் ஒன்று தான், மாடுலேஷன் ஒன்று தான். அது அந்த சீன் என்னன்றது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறான்ற மாதிரி தான். ஸோ நமக்கு அது என்ன எமோஷனில் அவங்க பேசுகிறாங்கன்றதை கேட்டோன்னாலே ஓகே, நீங்கள் இந்த எமோஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க முடியுமா. கோவம், ஒரு 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 வில்லன், ஒரு ரஷ்யனில் ஒரு வில்லன் பேசுகிறான், அவன் ஹீரோவை பார்த்து பேசுகிறான்னா அவன் எவ்வளோ கோவப்படணுன்றது நமக்கு பார்த்தாலே தெரியும்ல. இந்த கோவம் இன்னும் கூட கொஞ்சம் கொடுக்க முடியுமான்றதை நாம் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மொழியில் ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஒரு ரஷ்யன் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு இங்கிலீஷே தெரிலன்னா நமக்கு கஷ்டம். ஆமாம். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து அதை புரிஞ்சிக்க வச்சுட்டோன்னா அவங்க பேசிடுவாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த மொழிகள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வேறு மொழி படங்களில் ஒர்க் பண்ணும்போது அந்த மொழியை கற்றுக்கிறது நல்லது. அது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். அது மாதிரி கற்றுக்குறீங்களா? 600 படம் தாண்டி போயிட்டீங்க. ஆமாம். ஏதாவது என்னென்ன லாங்குவேஜுங்க இப்போ உங்களுக்கு தெரியும்? இப்போ தமிழ் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஓரளவு கன்னடம் புரியும், ஹிந்தி புரியும். அதெல்லாம் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி வாங்கிடலாம். எல்லாம் போயிட்டு கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஒரிசா படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், பெங்காலி படங்கள் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர்.
அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். மாதிரி மற்ற மொழி படங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ் படம் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஈஸியாக புரியும், பக்கத்திலே இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஈஸியாக சொல்ல முடியும். என்ன அடுத்த கதை சொல்ல வரான்னு என்ன பளிச்சுன்னு தெரியும். ஆமாம், நம்ம மனசில் பட்டதை ஈஸியாக சொல்லிட முடியும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மொழியில் ஒரு படம், நமக்கு நல்லா தெரிஞ்ச மொழியில் இருக்கிற மற்ற கூட இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட அதை சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அவங்களால. அதே மாதிரி மற்ற மொழி படங்களில் ஒர்க் பண்ணும்போது இந்த மொழியை புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுல என்னென்னா, அதே மொழியில் நம்ம பேசணுன்னா அவங்களுக்கு நம்ம கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். இவன் நம்ம மொழியை பேசுகிறான், இப்போ யாரோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து தமிழ் பேசுனா, நம்ம மொழி பேசுறாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே நம்ம சேட்டா கடை வச்சிருக்கோம், டீ கடை வச்சிருக்காங்கல்ல, ஏதோ ஒரு சேட்டா வந்து மலையாளம் பேசுறேன், மலையாளம் அப்படின்னு அந்த ஒரு நட்புணர்வு வந்தது இல்லை? அதே தான் நமக்கும். இல்லை, அது வந்து நம்ம மொழியை நம்ம வேற ஏதோ ஒரு நாட்டிலேயோ வேற ஏதோ ஒரு இடத்துல, நம்ம மொழி பேசாத ஒரு இடத்துல நம்ம மொழியை கேட்டால் எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போய் தமிழ் கேட்ட ஒரு ஃபீல் தான் வரும். அதே மாதிரி ஒரு தெலுங்குக்காரர் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம தெலுங்கில் பேசும்போது நம்ம மொழியை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னும் போது அவங்க மேலே ஒரு ஈடுபாடு வரும், அவங்க சொல்கிறத கேட்பாங்க. படங்களில் ஒர்க் பண்ணும்போது சார் இது இந்த மாதிரி இருக்குது, இது இப்படி, அப்படியா சார், ஓகே சார் நம்ம பண்ணுவோம் அப்படின்றத அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ இதில் உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்குது, வேங்கடபாரி அப்படிங்கிறது, அது என்ன? அது ஒன்றும் இல்லை, திருப்பதி போனப்போ வேண்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் நான் பிறந்ததுனால அந்த ஞாபகமாக வேங்கடபாரி அப்படின்னு வச்சாங்க. இல்லை தமிழ் சினிமா தெலுங்குலேருந்து வந்துட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்களே. வெங்கடன்னா தான் தமிழ், வேங்கடம்னா வட வேங்கடம் வரைக்கும் தமிழோட எல்லை தானே. ஓ, நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லா இருக்கே பேர் அப்படின்னு. ஆமாம், இந்த பேர் வேறு யாருக்குமே இல்லையே. அதான் நான் கேட்குறேன், வித்தியாசமான பேராக இருக்கு, ஒரு வேளை தெலுங்கா இருக்குமா அப்படின்னு கூட நம்ம கேமரா மட்டும் கேட்டேன். இல்லை தமிழ் தானே அப்படின்னாரு. நேட்டிவ் அது உங்களுக்கு? எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டம், திருவாரூரில் தான் நான் வளர்ந்தேன், திருவாரூர் டவுன்லேயே தான். கலைஞர் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தேன், அதே ஊர்லேருந்து தான் நானும் வந்தேன். இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். திருவாரூரில் ஒரு வேங்கடபாரி. ஆமாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சினிமா துறையில் வந்து பல டிபார்ட்மெண்ட் இருந்தும் உங்களை பற்றியான டிபார்ட்மெண்ட் வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ சவுண்ட் இன்ஜினியருங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. கூடிய விரைவில் இயக்குனராக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நன்றி.